ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ப் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்ஷயான்ற புக்கில் 5th ஸ்டாண்டர்டுக்கான 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த 4th லெசனுடைய நேமு கர்த்தவ்ய. லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெசனை கவனிச்சுட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ லெசனுக்கு போகலாமா? கர்த்தவ்யன்னா டியூட்டி. நமது கடமைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது தான், குழந்தைங்களுடைய கடமை என்னன்னு சொல்கிறது தான் இந்த லெசன். 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? பாவனா அவுர் குஞ்சன், இது ரெண்டும் ரெண்டு கேர்ள்ஸ்னுடைய நேம். பாவனா அவுர்னா அண்ட், குஞ்சன் 5वीं कक्षा में पढ़ती थी. 5वीं அப்படின்னா 5th, கக்ஷானா ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்டில் படுத்தி தீனா கதைனா எப்பயுமே பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ப்ரெசண்ட்டாக இருந்தால் படுத்தி ஹைங்கன்னு வந்திருக்கும். இது பாஸ்ட் டென்ஸு, அதனால் தீ. பாவனா और குஞ்சன் ரெண்டு கேர்ள்ஸும் 5th ஸ்டாண்டர்டில் படித்து படித்தார்கள். தோனோ கா கர் பாஸ் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேருடைய வீடும் அருகருகில் இருந்தது. தோனோ ஏக் சாத் ஆத்தி ஜாத்தி தீ, ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போனால் ஒன்றாவே தான் போயிட்டு வருவாங்களாம். ஏக் சாத் அப்படின்னா ஒன்றாக, ஆத்தி ஜாத்தி தீ சென்று வந்தார்கள். ஸ்கூல் ஜானா உன்கோ அச்சா லகதாத்தா, ஸ்கூலுக்கு போகிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சா லகதாத்தானா அவங்களுக்கு பிடிச்சி தான் போகிறாங்க. एक दूसरे से बात करके दोनों खुश थी. एक दूसरे அப்படின்னா ஒருவருக்கொருவர் எப்பயுமே பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். தோனோன்னா இருவரும் ஹாப்பியாக இருப்பாங்களாம். தோனோ கனிஷ்ட சஹேலி பி தி, ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கனிஷ்ட அப்படின்னா ரொம்ப நெருங்கியன்னு அர்த்தம். நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க, தோழிகளாக இருந்தாங்க. பரீட்சா ஃபல் மிலாத்தா, எக்ஸாம் ரிசல்ட். ஃபல்லுனா ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபல்னா ரிசல்ட்டுன்னு ஒரு மீனிங், பழம்னு ஒரு மீனிங். இங்கே பரீட்சையோடைய ரிசல்ட்டு மிலாத்தா வந்துடுச்சு, கிடைத்திருது. குஞ்சன் கோ இஸ் பார் கம் அங்கு ஹி மிலே தே, குஞ்சன் அந்த கேர்ளுக்கு இந்த முறை, இஸ் பார்னா இந்த முறை, கம் அங்கு கம்மியான மார்க்கு தான் கிடச்சிருந்தது. வகு தங்கு சே படி நஹீத்தி, ஏன் அவளுக்கு கம்மி மார்க்கு கிடச்சிருக்குதுன்னா அவள் ஒரு ப்ராப்பரான வழியில் படிக்கலை. தங்கு சே கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க, இன்னும் ப்ராப்பர் வே, சரியான முறையில் படிக்கலையாம். கர்மே யஹ் அங்கு கைசே திக்கா சக்தி தீ, வீட்டில் கர்மே வீட்டில்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டன்னு அர்த்தம். யஹ் அங்கு இந்த மார்க்கை கைசே திக்கா சக்தி தீ எப்படி காட்ட முடியும் கம்மி மார்க் வாங்கினதை. इसलिए அதனால் வகு பரீட்சா ஃபல் லே ஜானே சே இன்கார் கர் ரஹி தி, அதனால் அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய பரீட்சையான ரிசல்ட்டை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்புறம் போகலாம் வாங்கிட்டு வந்தாக்கா எப்படி கொண்டு போய் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவனா நே உசே சமஜாயா, ஒரு குட் ஃப்ரெண்டோடைய வேலை என்ன, நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா. பாவனா என்ன பண்ணுறா, அவளுக்கு புரிய வைக்கிறா. சமஜ்னா அண்டர்ஸ்டாண்டுன்னு அர்த்தம். சமஜாயா அப்படின்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. சமஜாயா அவளுக்கு புரிய வைக்கிறாளாம் ஃப்ரெண்டுக்கு. படுனா ஹமாரா கர்த்தவ்ய ஹை, படிக்கிறது நம்மளுடைய கர்த்தவ்ய, டியூட்டி. ஹம் அப்னே லியே படுத்தே ஹை, நாம் நமக்காக தான் படிக்கிறோம். ஹமே மன் லகாக்கர் படுனா சாகியே, நாம் மனசை ஈடுபடுத்தி படிக்க வேண்டும். மன் லகாக்கர் அப்படின்னா மனசை அதில் ஈடுபடுத்தி படிக்க வேண்டும். மாதா பிதா சே கபி ஜூட் நஹி போல்னா சாகியே, அம்மா அப்பா கிட்ட கபி எப்பொழுதும் ஜூட்னா பொய் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட பொய் பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. குஞ்சன் போலி, அதுக்கு குஞ்சன் ஃப்ரெண்டு சொல்கிறா, மை பாப்பாக்கோ சச் போல் தூங்கி, நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அகலி பார் நெக்ஸ்ட் டைம், அகலினா நெக்ஸ்ட் டைம் கே பரீட்சாமே, அடுத்த முறை வர்ற பரீட்சையில் தும்ஹாரே ஜெய்சே உன்ன மாதிரியே அச்சே அங்க் லாவூங்கி, நல்ல மார்க்கு பெறுவேன்.
தும்னே மித்ரகா கர்த்தவ்ய நிபாயா, நீ என்ன பண்ண, ஒரு நல்ல நண்பனுக்கான கடமையை நீ நிறைவேற்றிட்ட. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கான கடமை என்ன, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணால் அவங்கள திருத்துறது தான். அது மாதிரி அந்த பாவனா குஞ்சனுக்கு சொல்லியிருக்கா. அதனால் தும்னே மித்ரகா கர்த்தவ்ய நிபாயா, ஃப்ரெண்டுக்கான கடமையை சரியாக நீ நிறைவேற்றிட்ட. அப் மை பி நிபாவுங்கா, இனிமேட்டு என் கடமையை நானும் சரியாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறா குஞ்சன். தேங்க்யூ.